வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு காணிக்கையாக சுவாமிஜி அவர்கள் என்ன கேட்குறாரு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பகுதியில் வாசிக்க போகிறோம். ஃபாரினில் சிறப்பு பயிற்சியின் போது லாஸ் ஏஞ்சலஸில் அமெரிக்காவில் சுவாமிஜி அவர்கள்கிட்ட ஒரு அன்பர் மிகவும் மனம் மகிழ்ந்து நிகழ்ச்சியோடு, உங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையில் சீரமைச்சு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நாங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் குரு காணிக்கையாக என்ன தரணும் ஐயான்னு சொல்லி கேட்கும் பொழுது சுவாமிஜி அவர்கள் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் அன்பளிப்பாக எது கொடுக்கணும்னு நினச்சாலும் ஒன்று செய்யுங்க. நீங்கள் கற்றுன்னு இருக்கக்கூடிய மனவளக்கலையை ஒரு 5 பேருக்காவது சொல்லிக் கொடுங்க. உடற்பயிற்சியை ஒரு 5 பேருக்காவது சொல்லிக் கொடுங்க. சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த 5 பேர் இன்னும் 5 பேருக்கு சொல்லி தருவாங்க. இப்படி டெவலப் ஆகும் பொழுது ஒரு தலைமுறையே மாறுவதற்கான சான்சஸ் இருக்குது. அதை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய தலைமுறையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக அது அமையும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரு காணிக்கை அப்படின்னு சொன்னால், இந்த மனவளக்கலையை ஒரு 5 பேருக்காவது கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்கிறார். ஒரு தலைமுறை மாறினா அப்படியே எல்லா விஷயங்களும் மாறி உலகத்தில் எல்லாருமே நல்ல உடல் நலத்தோட மனவளத்தோட வாழ முடியும் அப்படிங்கிறது சுவாமிஜி விரும்பின ஒரு விஷயம். எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். அப்போவும் தனக்கு அப்படின்னு கேட்காம உலகம் நல்லா இருக்கணும், எப்போ பார்த்தாலும் மூச்சுக்கு 300 தரம் உலகம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்பின ஒரு அற்புதமான ஒரு குரு தான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அவர்களுடைய பொற்பாதங்களை பணிந்து இந்த குரு காணிக்கை அப்படிங்கிறத நம்ம வாசிப்போம். மகரிஷி மக்களிடம் கேட்ட குரு காணிக்கை கீழ்கண்ட உண்மை நிகழ்ச்சி மூலம் அறியலாம். அமெரிக்க நாட்டில் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் பல நூற்றுக்கணக்கான அன்பர்களுக்கு நாள்தோறும் மனவளக்கலை பயிற்சியை அளித்து கொண்டிருக்கிறார். கலந்து கொண்டவர்கள் அனைவரும் உடற்பயிற்சி, தவம், தத்துவ விளக்கம் பயின்று முழுமையான அறிவு விளக்கத்தை அறிந்து மன நிறைவு பெறுகிறார்கள். அப்பொழுது சில அன்பர்கள் மகரிஷி அவர்களிடம் வந்து, ஐயா, நாங்கள் இந்த பயிற்சியின் மூலம் வாழ்க்கையில் மாற்றம் பெற்று புது மனிதர்களாக வாழ்க்கையை துவக்கியுள்ளோம். இத்தனை நாட்கள் இதை அறியாமல் வாழ்க்கை வீணாகிவிட்டதே என்று வருந்துகிறோம். உண்மை உணர்வு பெற்று வாழ வழிகாட்டிய தங்களுக்கு உளம் கனிந்த நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அதற்கு காணிக்கையாக தங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள், அதை நாங்கள் உடனே நிறைவேற்றி வைக்கிறோம் என்று வேண்டுகிறார்கள். அதற்கு மகரிஷி அவர்கள் அளித்த விடை சமுதாயத்தின் நலனில் அவருக்கு இருந்த அளவற்ற ஈடுபாட்டை காட்டுவதாக அமைந்தது. அவர் தனக்கு என்று எதையும் நாடாமல் பிறர் நலனையே வேண்டிக் கொண்டார். அமைதியாக பின்வருமாறு அந்த அன்பர்களிடம் பேசுகிறார். அன்பர்களே, எனது அறிவு வறுமை நீங்கி நிறைவு பெற்ற நாள் முதல் உலக சமுதாய சேவைக்கு என்னை அர்ப்பணித்து கொண்டேன். அந்த நாள் முதல் மக்களுடைய அன்பு வெள்ளத்தால் பொருள் வறுமை நீங்கிவிட்டது. எனக்கு தேவைக்கு மேலாக பொருட்கள், வசதிகள் பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றன. வாழ்வில் எல்லா துறையிலும் நிறைவாக இருக்கிறேன். ஆகவே நான் விரும்பி கேட்கும் பொருள் ஒன்றும் இல்லை. எனினும் அன்பர்கள் விரும்பி கொடுக்கும் பொருளை மதிப்போடு பெற்று நல்ல பயன் தரும் முறையில் செலவு செய்து வருகிறேன். நீங்கள் எனக்கு ஏதேனும் அன்பளிப்பு கொடுக்க விரும்பினால் ஒன்று செய்யுங்கள். நீங்கள் கற்றுக்கொண்ட மனவளக்கலையின் மதிப்பை உங்களை சார்ந்தவர்களுக்கும் அன்பர்களுக்கும் எடுத்து கூறி அவர்கள் அனைவரும் பயன் பெற உதவுங்கள். மேலும் நீங்கள் கற்றுக்கொண்ட உடற்பயிற்சியை 5 பேருக்காவது கற்றுக் கொடுங்கள். அதை கற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் மேலும் 5 பேருக்கு கற்றுக் கொடுத்தால் ஒரே தலைமுறையில் உலகில் உள்ள எல்லா மக்களும் எல்லாம் உடல் நலத்தோடு வாழ பேருதவியாக இருக்கும். இதுவே எனக்கு விருப்பமான குரு காணிக்கை ஆகும். இதை சபையில் உள்ள உங்களுக்கு மட்டும் கூறவில்லை, இப்பயிற்சியை கற்றுக்கொள்ளும் அன்பர்கள் அனைவருக்கும் இதை வேண்டுகோளாக வைக்கிறேன்.
அப்படின்னு சொல்லி சுவாமிஜி அவர்கள் வேண்டுகோள் வச்சிருக்காரு. இந்த வேண்டுகோளை எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு, கடமை மனவளக்கலைஞர்களாகிய வேதாத்திரியன்களாகிய நம் அனைவருக்கும் உண்டு. அதை நல்ல முறையில் அவங்கவுங்க இருந்த இடத்துலேருந்தே வேதாத்திரியத்தை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போகிற பணியில் ஈடுபடுவோமாக. அதற்கு எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் நமக்கு என்றென்றும் துணை நிற்க வேண்டுவோமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.